வெல்கம் டு நான் உங்கள் ஜோ. என்ன வீடியோனா, நம்ம பைக்கு எப்படி சொல்கிறது, பைக்காலே கண்ணு கலங்குது. அந்த பைக்கால தான் நம்ம இந்த சப்ஸ்கிரைபர் அடித்தது. அந்த வீடியோ இன்னும் கூட 1 லட்சத்துக்கு மேலே வியூஸ் போய்கிட்டு தான் இருக்குது. அந்த பைக் சென்ட்டுனாலதே நம்ம இந்த அளவுக்கு வந்தது. அது அவ்வளோ ஒரு மெமரிஸ் அந்த பைக். நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, கண்ணு பட்டுன்னு சொல்லதா இல்லை என்ன சொல்கிறதுன்னு தெரில. பைக் இன்ஜின் சீஸ், பேக் டயரு போயிடுச்சு. டயர் போயிட்டு கூட மாற்றிடலாம். பைக் இன்ஜின் கம்ப்ளீட்டாக பைக் சீஸ். ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ ரெடி பண்ணுறதுக்கு 15,000 20,000 வரைக்கும் கேட்குறாங்க. நம்ம ஒவ்வொரு வீடியோவுமே ஷூட்டுக்கு போகிறதுக்கு வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு வீடியோ நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பைக் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக சீஸ் முடிஞ்சு துரு பிடிச்சி போச்சு. பார்த்தீங்களா, எனக்கு தெரிஞ்சு ஆன் ஆகாதுன்னு நினைக்க ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் ஆயிடுச்சு. பரவாயில்ல, இருங்க ஸ்டார்ட் ஆகாதான்னு பார்ப்போம். உள்ளேருந்து வெளியே எடுக்கலான்னு பார்த்தா வெளியே என்னால் எடுக்கவே முடியலை. ஏன்னா பேக் டயர் சுத்தமாக காற்று இல்லை, ஃப்ரெண்ட்லேயும் காற்று இல்லை. வண்டி கிட்டத்தட்ட 1 மாதம் நின்றுச்சுல. இருங்க எடுத்து ஓரம் போட்டுருவோம். அதை எடுத்து ஓரம் போட்டுட்டோம். தட்டிட்டு அப்படியே வண்டியை வெளியே எடுப்போம். எடுத்துட்டோம். எடுத்தாச்சு. வெளியே எடுத்து ஓரம் உள்ளடி உள்ள பாருங்க, சுத்தமாக பெட்ரோல் இல்லை. ட்ராய் வண்டி கிட்டத்தட்ட 1 மாதம் எடுக்கலன்னு அப்படி தான் இருக்கும். ரொம்ப நாளாக நிற்கிதுல, இருங்க சோக்கு போட்டுக்கலாம். இவ்வளோ நாளாக நிற்கிது. கண்டிப்பாக செல்ஃப் எடுக்காது. போட்டு பார்ப்போம். செல்ஃப் போட்டு பார்த்துட்டு என்னென்னு பண்ணலாம். எடுக்கலை. ஒரு மாதம் ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரே அடியில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சவுண்டை பார்த்தீங்களா எவ்வளோ இதாக இருக்குது சவுண்டு. ஐயோ, பைக்கை கலவரம்னு நினச்சேன். அதுக்குன்னு ஒரு ஒர்க் வந்துருச்சு. அப்படியே பைக்கை உரம் கட்டிட்டேன். அவனால் இவ்வளோ வீடியோ முடியும்னு நினைக்கிறேன்.